வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறோம். நாம் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாரத பிரதமர் 21லேருந்து 24 முடியும் யூஎஸில் இருக்க போகிறாரு. இன்றைக்கி எலன் மஸ்கை சந்திச்சிருக்காரு. அதனால மார்க்கெட்டுக்கு எப்படி பாசிபிள் இருக்குது, எந்தெந்த செக்டர்லாம் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். அடுத்து நேற்று கொடுத்த ஸ்டாக் ஐசிசிஐ ஜிஐ கொடுத்துருந்தோம், அது எவ்வளோ தூரம் போணுச்சு அந்த இதையும் பார்த்துருவோம். அப்புறம் நேற்று கொடுத்த பிடிஎஸ்டி அதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரொடிக்ஷனை பார்ப்போம். அப்புறமேட்டு பிஇஎல் அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதுக்கான ஒரு பயங்கரமான 2 ஸ்டாக்குமே செம்ம அப்பர் சர்க்கியூட் ஆனிச்சு. அதுக்கான நியூஸ் என்ன, அது வருங்காலங்களில் எப்படி இருக்கும், இந்த முக்கியமான நியூஸ்லாம் பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட லெவலை பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து லைஃப் டைம் ஐயை வந்து பிரேக் ஆகிருக்குது. பிரேக் ஆகி வெறும் 5 பாயிண்ட் வச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சென்செக்ஸோட லெவல் வருங்காலங்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் ஆகிருக்கிறது தான் 63,588. ஸோ ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் ஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா 63,583 ரூபா. ஸோ வெறும் 5 பாயிண்ட் மட்டும் ஏறிட்டு அங்கே வந்து சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிட்டான். ஸோ இதே வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த 63,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்குன்னா, சென்செக்ஸோட லெவல் 65,000 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட் ஆகி பிரேக் ஆகிருக்குது. இந்த லாஸ்ட்டு 1 ஹவரில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டு வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அப்படிங்கும்போது வருங்காலங்களில் நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். 63,600 பிரேக் ஆனிச்சுன்னா அடுத்த ½ அன் ஹவர் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா ஒரு 1,200 பாயிண்ட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டியுமே இந்த இதுதான் 18,900 பிரேக் ஆகி ஒரு சஸ்டெயின் ஆனிச்சுன்னா திரும்ப வந்து 19,200 மணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் சஸ்டெயின் ஆகணும். ஸோ இப்போ நம்ம மோடி பாரத பிரதமர் அவங்க வந்து யூஎஸ்லாம் போயிருக்கனால ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ்னு பார்த்தோம்னா ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷனை யூஎஸோட இன்ஃப்ளேஷனை 2% முடியும் கொண்டு வந்துடும் இருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு ப்ளஸில் ஓப்பன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மார்க்கெட்டும் லைஃப் டைம் ஐயை பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், 43,300 ஒரு இம்பார்ட்டண்டாக மிகப்பெரிய சப்போர்ட்னும் நேற்றும் அதே லெவல் தான் வந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த இந்த மிட் பாயிண்ட் 43,950 to 960 இந்த ரேஞ்சில் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகி ஒரு 1/4 மணி நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 43,200 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 44,500 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு கண்டினியூ ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 46,000 முடியும் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சடனாக நடக்குமானா ஒரு 2-3 நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சடனாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டேட்டா அந்த மாதிரி எல்லாமே மார்க்கெட்டை பொறுத்த முடியுமே டேட்டா தான் காரணத்தாவாக இருக்குது. ஸோ வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்த்துட்டோம். இந்த கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுங்கிறது பார்த்துருவோம். நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 18,800 புட்டு அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஸோ வந்து இந்த இண்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா 18,800 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே இன்ட்ராடேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 18,800 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு சஸ்டெயினாக வேகமாக இறங்குச்சுன்னா அந்த 18,800 ரைட் பண்ணவங்களாம் வேகமாக வந்து பை பண்ணுவாங்க. அப்போதைக்கு இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் 18,900 கால் மைல்டாக ரைட் ஆகிக்குது வீக்லி எக்ஸ்பெரியில். நாளைக்கு அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி வேறு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி வேறு. ஸோ எக்ஸ்பெரி அப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கிராண்டாக பார்த்துக்குங்க. எக்ஸ்பெரி அப்போ இந்த 18,800 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா புட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி 18,900 பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரேலி கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ எக்ஸ்பெரி டைமில் என்னென்னா நம்ம சொல்கிறது எதுவுமே வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ எக்ஸ்பெரி ட்ரேடை வந்து பயங்கரமாக ஒரு கவனித்து பண்ணுங்கள். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்துலாம். நிஃப்டியோட அதிகமாகச்சும் வந்து 18,800 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 19,000 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 18,900க்கு மேலே நின்றுச்சுன்னா அந்த 19,000 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த 43,300 to 44,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெரிங்கிறனால அதிகமாக ரைட் ஆகிருக்க கால் பார்த்தீங்கன்னா 44,000.
ஸோ வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அப்போ லாஸ்ட் மினிட்லேயோ ஒரு மிட்லேயோ 44,000க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அது 44,200 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா HDFC கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDFC பேங்க் தான் வந்து HDFC பேங்க், ICICI இந்த 2 பேங்க் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ICICIலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, HDFC நல்லா ரேலி கொடுத்தாங்கன்னா பேங்க் நிஃப்டி டாம் ஷோராக 44,500 பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் 19,600 புட்டு அதிகமாக ரைட் ஆகிடுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேலி கொடுத்தது பார்த்தீங்கன்னா NBFC ஸ்டாக் தான். ஸ்ரீராம் ஃபினான்ஸு, MFSL இன்றைக்கி போன ரேலி எல்லாமே வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்லாம் பயங்கர ரேலியில் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 19,600 இந்த ஃபின் நிஃப்டியுமே வந்து 1 இயர் 52 வீக் ஐயை பிரேக் ஆகிருக்கான். ஸோ லைஃப் டைம் ஐயே இன்னும் பிரேக் ஆகலை. லைஃப் டைம் ஐயை பிரேக் ஆகிறதுக்கு இன்னொரு 150 பாயிண்ட் இருக்கும், 19,788. ஸோ அப்படி பார்க்கும்போது 19,600 இதே ரேலி கண்டினியூ ஆனிச்சுன்னா ஃபின் நிஃப்டியுமே நல்ல ஒரு புல்பேக் 20,000 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கால் புட் ரேஷியோவில் இதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லுது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நல்லாவே பார்த்துட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கோங்க. நம்ம 19ஆம் தேதி போல் 2 ஷேரை வந்து பயங்கரமான அலாட் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து PEL அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். PEL வந்து 783க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 1510க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். 19ஆம் தேதி கொடுத்துருந்தோம். 19, 20, 21 இன்றைக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 970 முடியுமே PEL போயிருக்கான், 950 க்ளோஸ் வச்சுருக்கான். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 1797 முடியும் போயிருக்கான். இது நம்ம கொடுத்த அலாட்லேருந்து 290 ரூபாவும் இந்த ப்ரைஸ் நம்ம PEL வந்து 200 ரூபாவும் ஏறி இருக்கான். ஸோ சூப்பரான அலாட். அதுக்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா PEL 8.34% உள்ள ஷேரை வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு விற்கிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸாக என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா 1483 ரூபா. இந்த இதில் வந்து இதுக்கான பிளேஸ்மெண்ட் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டாலி சோலோ பர்ஃபார்மன்ஸாக வந்து இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷனாக அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் நம்மளுடைய ஃபாலோயருக்கும் சரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பெரிய ஹோப்பை கொடுத்துச்சு. ஓகே அங்கே பார்ப்போம். இந்த ப்ரைஸை வந்து நம்ம 19ஆம் தேதி 806 இருந்துச்சு, 783க்கு மேலே கொடுத்துருந்தோம். ஒரு லாங் டேர்மாக பிக் பண்ணுறவங்க வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஐ பார்த்தீங்கன்னா 970 ரூபா முடிவு போயிருக்கான். ஸோ பார்த்துங்க 783, 970 கிட்டத்தட்ட 190 ரூபா ஒரு ஸ்டாக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த 3 நாளாக வந்து இந்த ஸ்டாக் வந்து கையிலேயே பிடிக்க முடியல. இன்றைக்கி கேப் அப் 10%. இதுவும் சரி PELம் சரி. இந்த அலாட்டை எங்கே கொடுத்தோம்னா 1510க்கு மேலே கொடுத்துருந்தோம். எப்போனா நேற்று 1510க்கு மேலே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1793 கிட்டத்தட்ட 280 ரூபா இந்த ஒரு ஸ்டாக் ஏறி இருக்குது. நேற்று இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் கேப் அப். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நேற்று நம்ம கொடுத்த BTST அந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். டெக் மஹிந்திரா கொடுத்துருந்தோம். எதுக்கு மேலேனா மொமெண்டம் பிக்கில் வந்து டெக் மஹிந்திரா வந்து 1108க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். டார்கெட்டாக வந்து 1118, செகண்ட் டார்கெட் 1129 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா 1120 ரூபா 75 நிமிஷம் முடிவு போயிருக்கான். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரதா கார்ப்பரேட்ஸ் கெமிக்கல் அது என்ன கொடுத்துருந்தோம்னா 546 ரூபா 50 மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். 551, 56 டார்கெட் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 556 ரூபா 55 நிமிஷம் முடிவு போயிருக்கான். அடுத்ததாக கொடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாம் இந்தியா. இது என்ன ரேட்டுக்கு வாங்க சொல்லியிருந்தோம்னா 252 ரூபா 50 மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 254, 50, 257 முடிவு கொடுத்துருந்தோம். 256 ரூபா 40 முடியும் ஆகி போயிருக்கான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா MFSL. இது சரியான ஜாப் பண்ணுங்கள். F1 இருந்த கவுண்டரு டெக் மஹிந்திராவும் MFSLம். ஸோ MFSL எதுக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம்னா 703க்கு மேலேயே வாங்க சொல்லியிருந்தோம். டார்கெட்டாக வந்து 710, 717 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி டார்கெட் போயிருக்குது 755 முடிவு போயிருக்கான். நடுவுலையும் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்க்கெலாம் ஒரு அலாட் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஜமுனா ஆட்டோ. இது வந்து 105 ரூபா 40 மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். டார்கெட்டாக வந்து 106, 35, 108 கொடுத்துருந்தோம். கரெக்டாக 108 முடியும் ஆகி போயிருக்கான்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து யுகோ பேங்க். நேற்று சொல்லியிருந்தோம் யுகோ பேங்க்கில் வந்து 27 ரூபா 28 ரூபாய்க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 28.30 29 டார்கெட் கொடுத்துருந்தோம். இது 28.30 ஃபஸ்ட் டார்கெட் பண்ணி தான் போணுச்சு. ஓகே, நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அலாட் கொடுத்துருந்தோம் ICICGI, அந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்துருவோம். ICICGI இந்த ஸ்டாக்கை 1295க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். 1310 1320 மணி போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1322 மணி போயிருக்கான். இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக வந்து ட்ரிகர் ஆனிச்சு. ட்ரிகர் ஆன ஜோக்கில் பயங்கரமாக மேலே போயிட்டான். ஸோ அடுத்ததாக நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக்கில் IGL வந்து ஒரு நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, பிரகாசமாக இருக்குது. இந்த ஸ்டாக் 480 ரூபா 50 பைசாக்கு மேலே வாங்கலாம். இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 480 ரூபா 40 பைசா வச்சுருக்கான். டார்கெட்டாக வந்து 484 488 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் 476. ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பூனாவாலா ஃபின் கார்பரேஷன். இன்றைக்கி இந்த ஃபின் கார்பரேஷன்லாம் ஏறனால இதுவுமே ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இந்த 350க்கு மேலே வாங்கலாம். டார்கெட்டாக வந்து 353 356 வச்சுக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் நல்லா இருக்கனால இதுவுமே ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி ஒரு 526 நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லியிருந்தோம் 526. ஸோ இந்த 526 பிரேக் ஆகி 535 மணி போயிருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நாளைக்கு 532க்கு மேலே வாங்கலாம். 32க்கு மேலே வாங்கினீங்கன்னா 37 542 மணியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக அதிகமான இது உள்ள ஸ்டாக். இப்போ தான் ஒரு மொமெண்டமே வந்துருக்குது இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 720 ரூபா முடியும் போன ஸ்டாக். ஸோ இப்போ மொமெண்டம் வந்திருக்கனால ஒரு ஷார்ட் டேர்ம் பிக்குக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து HDFC. ஸோ இந்த HDFC ட்வின்ஸ் பிரதர் தான் ஏறாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வருங்காலங்களில் இந்த ட்வின்ஸ் பிரதரோட ஆதிக்கம் நிறையா இருந்துச்சுன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே லைஃப் டைம் ஐய பிரேக் ஆகிறதுனால நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த HDFC எதுக்கு மேலே வாங்கலாம்னா 2702க்கு மேலே வாங்கலாம். டார்கெட்டாக 2729 2756 வச்சுக்கலாம். இதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸாக 2675 வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து GNFC. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு லாங் டேர்முக்காக 1500 ரூபா முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பிக்குக்கும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கை எதுக்கு மேலே வாங்கலாம்னா 600 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். 606 612 டார்கெட். ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு 700 ரூபா முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 594. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து CG பவர். CG பவர் வந்து 377 ரூபா 50 பைசாக்கு மேலே வாங்கலாம். டார்கெட்டாக 380 383 வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ஸ்னைப்பர் அப்படின்னு நம்ம ஒரு பிக் கொடுக்குறோம். இது வருங்காலங்களில் சூப்பராகவே இருக்கும். அட்டூல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 7170க்கு மேலே வாங்கலாம். இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 7240 7300 மணியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அட்டூலோட சார்ட்டை வந்து பார்த்துருவோம். அட்டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டீப்பஸ்ட்டு இதில் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக். ஒரு மொமெண்டம்லாம் கொடுத்தாங்கன்னா 300 ரூபா 400 ரூபா முடியும் ஏறக்கூடிய வாய்ப்பு உள்ள ஸ்டாக். ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா 7170. ஸோ ஒரு நல்ல வால்யூமோட 7170க்கு மேலே இது க்ளோஸ் வச்சதுன்னா வாங்கலாம் தாராளமாக. ஒரு 7400 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. 7400 8500 முடியுமே இது போன ஸ்டாக். ஸோ இந்த 7170 7170ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு லெவல். அதை பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 7400 முடியும் போகும். இங்கே June 21 நம்ம பாரத பிரதமர் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் யூஎஸ் போயிருக்காரு. போயிட்டு அங்கேயும் யோகா கிளாஸ்லாம் எடுத்துருக்காரு சில இதுங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் டசன் ஆஃப்
ஏகப்பட்ட மெம்பரை வந்து பார்க்குறாங்க. அதுவும் பயங்கரமான லீடர்லாம் இருக்காங்கல்ல, நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க, செலிப்ரிட்டி, காமன்வெல்த்தில் வின் பண்ணவங்க, அதுவும் இல்லாமல் நிறையா பாவர்ட்டியை போக்குனவங்க, அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்க்கறதுக்கான ஒரு ஷெடியூல் போட்டிருக்காரு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பாசிபிள்னா, ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி போனோடனே எலன் மஸ்க்கை பார்த்துட்டாரு. எலன் மஸ்க் கூட ஒரு டீல் வச்சுருக்காங்க. அந்த டீல்லாம் அவர் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு அதில் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலன் மஸ்க் வந்து இங்கே டெஸ்லா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தலை ஆட்டியிருக்காரு. ஸோ இதனால் வந்து இந்தியாவோட க்ரோத்தும் ஏறும், எலன் மஸ்க்கும் அவரோட பிஸ்னஸும் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டார்லிங்க், அதுக்கான மெயின் தான் அவரோட எலன் மஸ்கோட மிகப்பெரிய திட்டம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஸ்டார்லிங்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும் ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய கன்சியூமர் நாடு. ஸோ இந்த கன்சியூமர் நாடை எலன் மஸ்க் வந்து மிகப்பெரிய அறிவாளி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து நம்ம நாட்டுக்கும் கொஞ்சம் வளர்ச்சியை தரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைகள். உங்களுடைய கமெண்ட், இப்போ எலன் மஸ்க்கு மோடி மீட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கமெண்ட் என்னவாக இருக்கும்? இது நாட்டுக்கு வளர்ச்சியான பாதையாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நம்ம யூடியூப் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மறக்காமல் இந்த யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.